அண்மை செய்தி. சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பிரச்சார பொதுக்கூட்டங்களுக்கான அனுமதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இதில் ஆலோசனை நடத்தப்படுகின்றது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை எமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம். வணக்கம் தீபா, விவரங்கள் என்ன? தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக பார்த்தீர்கள் தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நேற்று முதல் மதிப்புகள் வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் உள்ளது. இது தேசிய கட்சிகளாக காங்கிரஸ், பாஜக, பகுஜன் மற்றும் மாநில கட்சிகளான திமுக, அதிமுக, தேமுதிக, விடுதலை சிறுத்தை என 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் தற்போது தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நடத்தை விதிமுறைகள், அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் கட்சிகளின் பிரச்சாரங்கள் எந்தெந்த நேரத்தில் நடத்தப்பட வேண்டும், எந்தெந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்தும் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான தேர்தல் செலவுகள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக வாக்காளர் சாவடிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள், அந்தந்த கட்சிகளுடைய அவர்களுடைய கோரிக்கைகளும் ஆலோசனைகளும் இந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் வழங்க இருக்கிறது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கியுள்ளது. 1 மணி நேரம் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கோரிக்கைகளும் அதாவது ஆலோசனைகளும் என்னென்ன தெரிவித்திருக்கிறது என்பது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவிப்பார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி தீபா.